நம்ம நாடு இருக்கிற நிலைமையில, இதெல்லாம் நமக்கு இப்போ தேவையா? அப்படின்னு பாகிஸ்தான பார்த்து உள்நாட்டு மக்களும், உங்க நாட்டுக்கு நாங்க எவ்வளோ உதவி பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வச்சுட்டு நீங்க இந்த மாரி வேலைய தான் பார்ப்பீங்களா? அப்படின்னு UAE, துருக்கி, சவுதி அரேபியா மாரியான நாடுகள்லாம் பாகிஸ்தான நோக்கி, முக்கியமா ஷபாஸ் ஷெரீப், ஆசிம் முனீர நோக்கி கேள்வி கேட்காங்க. இப்படி ஒரு நிலைமைக்கு இவங்கள தள்ளினது யாருன்னு பார்த்தா, இவங்களுடைய உற்ற நண்பர் டொனால்ட் ட்ரம்ப் தான். அவரு தான் இந்த தேரை இழுத்து தெருவுல விட்டது. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட CBS அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தொலைக்காட்சியில இன்டர்வியூ நடத்துதாங்க. அந்த இன்டர்வியூ அப்போ ரொம்ப நாள் கழிச்சு அணு ஆயுத சோதனை பண்ணுதீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லுதாரு அப்படின்னா, நான் ஏன் அணு ஆயுத சோதனை பண்ணுதோம்னா, ரஷ்யா பண்ணுதாங்க, சைனா பண்ணுதாங்க, நார்த் கொரியா பண்ணுதாங்க. ஏன் உலகத்துக்கிட்டயே கையேந்தி நிக்கிற பாகிஸ்தானே அணு ஆயுத சோதனை பண்ணும்போது, நான்லாம் பண்ணக்கூடாதா? அப்படின்ற மாரி ஒரு டோன்ல அவங்களுக்கு பதில் சொன்னாரு. அதோட மட்டும் இல்லாம, என்ன சொன்னாரு அப்படின்னா, அவங்கலாம் வந்துட்டு ஜனநாயக நாடுகள்லாம் டிரான்ஸ்பரண்டாலாம் நெறைய விஷயத்த சொல்ல மாட்டாங்க. ஆனா, அமெரிக்கா ஒரு ஜனநாயக நாடு. நான் வெளிப்படையா தான் இருந்து ஆகணும். அப்படி நான் வெளிப்படையா இல்லனா கூட ரிப்போர்ட்டர்ஸ்லாம் உண்மைய போட்டு உடைச்சுருவாங்க. பாகிஸ்தான பார்த்துக்கிடுங்க, அவங்க நாட்டுல இருக்கக்கூட மக்களுக்கு கூட தெரியாம, பூமிக்கு அடியில வச்சு அணு ஆயுத சோதனை பண்ணுதாங்க. அந்த நாட்டுல அடிக்கடி நில அதிர்வுலாம் வரும்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே! அதெல்லாம் ஏன் வருது? இந்த மாரி அணு ஆயுத சோதனை பண்றதுனால தான் வருது அப்படின்னு, ஒரு பெரிய உண்மைய போற போக்குல அவரு பேருக்கு நல்ல பேர் உருவாக்கணும், அவரு தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக பாகிஸ்தான போட்டு விட்டுட்டு போயிட்டாரு. ஏன்னா 30, 40 வருஷம் கழிச்சு அணு ஆயுத சோதனை அமெரிக்கா பண்ணுதுன்னா, உலகமே ஏன் நீங்க அமைதிய விரும்புற அதிபராச்சே, அப்ப ஏன் இத பண்ணுதீங்க? அப்படின்ற மாரியான ஒரு கேள்விய அவர் நோக்கி கேட்பாங்க. அப்போ அத ஜஸ்டிஃபை பண்றதுக்காக சைனா, ரஷ்யா, நார்த் கொரியா ஏன் பாகிஸ்தான் கூட பண்றாங்க. இவ்வளோ பெரிய அணு ஆயுதம் 150 தடவ இந்த உலகத்த அழிக்கிற அளவுக்கான அணு ஆயுதத்த வச்சிருக்க அமெரிக்கா, நாங்க பண்ணக்கூடாதா? அப்படின்ற மாரியான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன அவரு தப்பிக்கிறதுக்கு சொல்லிட்டு, பாகிஸ்தான மாட்டி விட்டுட்டு போயிட்டாரு. பாகிஸ்தான பொறுத்தளவுக்கு அவங்களுடைய ஒட்டுமொத்த GDPல 70% மேல கடன் தான். அவங்க நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடையாது. 3 நேரமும் சாப்பாடு அவங்களால ஒழுங்கா குடுக்க முடியல. சமையல் எரிவாயு கூட சிலிண்டர்ல இப்ப நம்ம நாட்டுல குடுக்காங்கல்ல, அந்த மாரி குடுக்காம பிளாஸ்டிக் கவர்ல மக்கள் புடிச்சிட்டு போற நிலைமையில தான் பாகிஸ்தான் பொருளாதாரம் இருக்கு. தக்காளி எல்லாம் விலை ஏகப்பட்டது ஏறி போயிட்டு ஆப்கானிஸ்தானினுடைய அந்த ஏற்றுமதி, இறக்குமதி தடையால அப்படின்னு நம்ம பார்த்தோம். கைபர் பக்துன்குவா ஆரம்பிச்சு சிந்த் அப்படின்னு ஏகப்பட்ட மாகாணங்கள்ல பெரிய போராட்டம், வேலைவாய்ப்பு இல்லாததுனால இளைஞர்கள் அரசுக்கு எதிரா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில தான் இதெல்லாம் காட்டி UAE, சவுதி அரேபியா, பாகிஸ்தான் எங்க போயும் நான் கையேந்தி நிக்கிறேன் அப்படின்னு அவங்களுடைய பிரதமரே பேசியிருந்தாரு. இந்த சவுதி அரேபியா மாரியான நாடெல்லாம் நெறைய உதவி பாகிஸ்தானுக்கு பண்ணியிருக்காங்க. ஆனா, இந்த உதவியெல்லாம் பில்லியன் கணக்கான டாலர் அளவுக்கு கடனாகவும், நெறைய உதவியாகவும் நாட்டுக்குள்ள வாங்கிட்டு வந்துட்டு, இந்த மாரி அணு ஆயுத சோதனைய தான் நம்ம அரசு பண்ணுது, நமக்கு வேலைவாய்ப்பு உருவாக்காம அப்படின்னு, அந்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட பாகிஸ்தான் அரசாங்கத்த போட்டு விட்டுருக்காரு. அவங்களுடைய நல்ல உற்ற நண்பர் டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, இந்த எல்லா வளைகுடா நாடுகள்ல ஆரம்பிச்சு, அங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள், பாகிஸ்தான் உள்ள இருக்க மீடியாக்கள் அப்படின்னு, இந்த நாடு இருக்கிற நிலைமையில அணு ஆயுத சோதனைலாம் தேவையா? அப்படின்ற மாரி பாகிஸ்தானுக்கு எதிரான விமர்சனத்த இன்னைக்கு வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பாகிஸ்தான பொறுத்தளவுக்கு இந்த ஏப்ரல், மே மாசத்துலலாம் ரிக்டர் அளவுகோல்ல 4, 4.5 அப்படின்னு கன்சிஸ்டன்ட்டா நில அதிர்வு வருது அப்படின்ற மாரிலாம் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் இந்த அணு ஆயுத சோதனையால தான் அப்படின்றது தான் இப்போ உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தானினுடைய வீரர்களுடைய ஒரு உயிருக்கு ரூ. 8,00,000 பேரம் பேசியிருக்காரு ஆசிம் முனீர். அதாவது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஆஸ்மா சிராஜி அப்படின்ற ஒரு ஊடகவியலாளர் இருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த இஸ்ரேலுக்கு பாகிஸ்தான் வந்து அமைதிப்படைய அனுப்புதான் அப்படின்ற பேர்ல, இஸ்ரேலுக்கு கூலிப்படை அனுப்ப ட்ரை பண்ணாங்கல்ல, காசா மக்களுக்கு எதிராகவும், அங்க இருக்கக்கூடிய ஹமாஸுக்கு எதிராகவும். அந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு வீரருக்கு ரூ. 8,00,000 வேணும்னு கேட்டிருக்காங்களாம். அமெரிக்க டாலர் படி $10,000. ஆனா இஸ்ரேல் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, $10,000லாம் தர முடியாது. $100 தான் தர முடியும் அப்படின்ற மாரி சொல்லி அசிங்கப்படுத்தியிருக்காங்களாம் ஆசிம் முனீர. இந்த ஒரு விஷயத்த வெளியிட்டு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, பாகிஸ்தான்ல உயர்மட்ட ராணுவ அதிகாரிகளுக்கான சம்பளமே வெறும் 2,00,000 தான். அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண ராணுவ வீரருக்கு எப்படி நீங்க ரூ. 8,00,000 கேட்கிறீங்க? அப்படின்ற மாரியான ஒரு கேள்விய இஸ்ரேல் கேட்டு, இந்த மாரி ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாரியும் சொல்லுதாங்க.
பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கு உள்நாட்டில் அரசியலுக்காக இஸ்ரேலுக்கு எதிராகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் ஒரு பிம்பம். ஆனால் அதுவே வெளிநாட்டுக்கு போகணுன்னா இந்தியா கிட்டேருந்தும் ஆப்கானிஸ்தான் கிட்டேருந்தும் தப்பிக்கிறதுக்காக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆதரவு இருக்கிற மாதிரி ஒரு பிம்பம். இந்த பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் அசிம் முனீர் இந்த காசா இஸ்ரேல் பீஸ் டீல் நடக்கும்போது மேடையிலே டொனால்ட் ட்ரம்ப்பை எந்த அளவுக்கு புகழ்ந்தார் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இன்னமுமே பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கிற மக்கள் என்ன நினைக்காங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிராக தான் பாகிஸ்தான் அரசாங்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்கு வெளி உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்றதே தெரியாமல் அந்த நாட்டு மக்களை ஒரு கூடாரத்துக்குள்ளே அடைச்சி வச்சுருந்தாங்க, நார்த் கொரியாவை விட மோசமாக. ஆனால் இந்த விஷயம்லாம் வெளிநாட்டு மீடியாக்களில் வர வர சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸால் பாகிஸ்தான் மக்களும் பார்த்து அதன் விளைவாக தான் நம்ம அரசாங்கம் எங்கே பாலஸ்தீனுக்கு எதிராக போகுதோ அப்படின்ற பயத்தில் தெஹ்ரீக் லெபைக் அப்படின்ற ஒரு அமைப்பே பாகிஸ்தானுக்குள்ளே அரசுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் போராடினாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயமும் எரியிற விளக்கில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு 2-3 பக்கம் இடத்துல மட்டும் அடி கிடையாது, ஏகப்பட்ட இடத்துல இருந்து அடி விழுற மாதிரியான ஒரு விஷயத்த டொனால்ட் ட்ரம்ப்பும் இஸ்ரேலும் சேர்ந்து பாகிஸ்தானுக்கு இன்னைக்கு பண்ணியிருக்காங்க அவங்க தப்பிக்கிறதுக்காக. இந்த ஒரு விஷயம்லாம் இருக்கும்போது பாகிஸ்தான் டேமில் வெறும் 30 நாளைக்கு தேவையான தண்ணி தான் இருக்கான். ஏன்னா சிந்து நதிநீர் இந்தியா கொடுக்குற நதிநீரை நம்பி தான் பாகிஸ்தானில் 80% விவசாயம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இந்தியா இப்போ தண்ணி கொடுக்கல, வெறும் 30 நாளைக்கு தேவையான தண்ணி தான் இருக்குது. அதையும் தாண்டி இந்தியா ஃப்ளஷ் அவுட் அப்படின்ற விஷயத்த பண்ணுதாங்க. அதாவது 30-40 வருஷத்துக்கு ஒரு தடவை அணையில் தேங்கி கிடக்க வண்டல் மண்ணை வெளியே அனுப்புறது தான் இந்த ஒரு விஷயம். இப்படி அனுப்பும்போது எங்கெல்லாம் அந்த நதி பாயுதோ அந்த எல்லா இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கும் அலர்ட் கொடுப்பாங்க. ஆனால் இந்தியா பாகிஸ்தான் வேறு நாடு அப்படின்றதுனால இந்தியா இந்த டைம் அலர்ட் கொடுக்கல. வேறு நாடு மட்டும் காரணம் கிடையாது. ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ பகல்காம் அட்டாக் அப்பவுமே நம்ம நிப்பாட்டி வச்ச வாட்டர் அந்த ட்ரீட்டி, அதாவது அந்த ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம் தான். இதை பண்ணுறதுனால ஏகப்பட்ட மண் ஆற்றுல பாஞ்சு போகும். அப்படி போகும்போது தண்ணி கம்மியாக போகிறதுனால பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கிற சிந்து நதியில் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றுலேயே மக்கள் மண்ணை பார்க்காங்களாம். அப்படியே கொதிச்சு போயிருக்காங்க பாகிஸ்தான் விவசாயிகள் எல்லாருமே. இதில் இன்னொரு அபாயமும் இருக்குது. கிராமத்திலிருந்து அதிகப்படியான மக்கள் விவசாயம் பொய்த்து போச்சு அப்படின்ற நிலமையில் பாகிஸ்தான் நகரங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்னும் நிறைய பயங்கரவாதிகள் பாகிஸ்தானுக்குள்ளே உருவாகி மிகப்பெரிய அளவில் டெமோகிராஃபி சேஞ்ச் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு ஆய்வறிக்கையை ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு திங்க் டேங்க் இந்த மாதிரியா ஒரு கட்டுரையாக எழுதி வெளியிடுதாங்க. இப்படி 3 பக்கம் 4 பக்கம் இல்லை, இந்தியா ஆப்கானிஸ்தான் ஒரு பக்கம், இந்தியா வேற திரிஷூல் பண்ணுதாங்க, ஆப்கானிஸ்தான் வேற அவங்களுடைய செக் போஸ்ட்டில் இராணுவ வீரர்கள், அதாவது பாகிஸ்தான் இராணுவ வீரர்களை அடித்து ஓட விடுதாங்க அப்படின்னு உள்நாடு வெளிநாடு ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத்து நார்த்துன்னு எல்லா இடத்துல இருந்தும் பாகிஸ்தானுக்கு பிரச்சனையாக வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஈரான் கூட பாகிஸ்தான் மேலே கடுமையான கோவத்தில் இருக்காங்க. ஏன்னா ஹமாஸ்க்கு எதிராக பாகிஸ்தான் படைகள் அனுப்புறதுனால இஸ்ரேலுக்கு ஆதரவாக. கத்தார் கூட பாகிஸ்தான் மேலே கடுப்பாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. துருக்கியுமே அதே கடுப்பில் தான் இருக்காங்க. ஏன்னா அமெரிக்காவுடைய ட்ரோன்கள் பாகிஸ்தான்லேருந்து ஆப்கானிஸ்தானை கண்காணிக்குது அப்படின்ற உண்மை இந்த துருக்கியில் நடந்த பேச்சுவார்த்தையில் தான் அந்த உலகுக்கே தெரிய வந்துச்சு. இப்படி ஏகப்பட்ட நாடுகளுக்கு ஒரு பக்கம் துரோகம் பண்ணிட்டும் ஒரு பக்கம் நல்லது பண்ணுற மாதிரியும் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்டேருந்து காசை வாங்கி அதை நாட்டு மக்களுக்கு கூட செலவு பண்ணாமல் அணு ஆயுத சோதனை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பயங்கரவாதத்தை வளர்க்குறதுன்னு பாகிஸ்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு காலத்தில் இந்தியாவை விட பாகிஸ்தான் வளமாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு உலகத்தில் சின்ன சின்ன நாடுகளை விட பாகிஸ்தான் பொருளாதார நிலைமை மோசமாக போயிருக்கு. அதுக்கு காரணம் அவங்க இராணுவம், அவங்க கவர்மெண்ட்டினுடைய இந்த ஒரு ஆட்டிடியூடு தான் அப்படின்ற மாதிரி வல்லுநர்களால் சொல்லப்படுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க.